கர்த்தர் நல்லவர். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆராதனையெல்லாம் முடிஞ்சிருக்கு, ரொம்ப நல்லா வல்லமையாக இருந்துச்சு. நம்ம தம்பி அபிஷேக் இப்போ நம்ம பேடெல்லாம் வாசிக்கிறாப்புல. நல்லா அவர் எந்த ட்ரைனிங்குமே போகல, ஆனால் அருமையாக என்ன பண்ணுறாரு, பேடு வாசிக்கிறாப்புல. ரொம்ப சந்தோஷம். அவங்க அப்பா கடந்த நாட்களில் என்னோட கூட பேசினாங்க. திருமணத்துக்கெலாம் போய் வாசித்துருக்கிறானா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹல்லேலூயா. மென்மேலும் வளர நம்ம ஜெபமிடுவோம். ராபின் அஸ் யூஸ்வல் நம்மளோட கீபோர்டிஸ்ட்டு நல்லா பண்ணிகிட்ருக்காப்புல. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு இந்த யூடியூப்லேயும் இதை நம்ம அப்லோட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க மியூசிக் வருது, நம்ம சாங்ஸ் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது வெளியிலையும் தெரியுது. உங்களுக்கு எதுவும் பிடிச்சமான பகுதி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் யூடியூப்பில் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். அந்த பிரதர் உங்கள் நம்பர்லாம் கொடுத்துட்டு போங்க, நம்ம குரூப்பில் சேர்த்து விட்ருவோம். அப்புறம் நம்ம அப்டேட்ஸ்லாம் டெய்லி வேர்ஸ்லாம் போடுறோம், டெய்லி ஜெப குறிப்புகள் அனுப்புகிறோம். நிறையா காரியங்களை வந்து என்ன பண்ணுறோம், மிஷினரி ஸ்டோரி ஒன்று வருது. நிறையா ஸ்டோரிஸ்லாம் நிறைய காரியங்களை வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் குரூப்பில். நம்ம தொடர்ந்து அப்டேட்டடாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ நம்ம கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே அப்டேட்டட் கிறிஸ்டியன்ஸாக என்ன பண்ணணும், இருக்கணும். என்ன நடக்குதுன்னே தெரியாமல் என்ன பண்ணக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறது நம்ம அவசியம். ஹல்லேலூயா. ஸோ செய்தி வேலைக்கு நேராக கடந்து செல்லலாம். இந்த மந்தோட தீம் வந்து பீயிங் ஃபெய்த்ஃபுல். ஹல்லேலூயா. சோதர உண்மையாக இருக்கிறது, அதுதான் இந்த மந்தோட தீமை. ஏன்னா ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 28 verse 20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஃபெய்த்ஃபுல் பர்சன் வில் பி ரிச்லி பிளெஸ்டு அப்படின்னு கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா. சோதரன் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நிச்சயமாக பெறுவான். உண்மையாக இருக்கிறது, எல்லா இடத்துலையும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து இருக்கிறோமோ அந்த இடத்துல உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி. நான் போன வாரம் அப்படி தான் சொன்னேன். கொத்தனார் வேலையாக இருக்கலாம், பெயிண்டிங் வேலையாக இருக்கலாம், இன்ஜினியரிங் ஒர்க்காக இருக்கலாம், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி. இதை படிக்கிற வேலையில், நீங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கிற வேலையில் படிப்பில் உண்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ படிப்பில் உண்மையாக இருந்தீங்கன்னா, நீங்கள் எதில் உண்மையாக இருக்கிறீங்களோ அதில் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். படிப்பில் உண்மையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை படிப்பில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மென்மேலும் பெரிய இடங்களுக்கு உங்களை ஆண்டவர் வந்து கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். ஸோ அதனால் இந்த நாளில் நம்ம ஒரு தாசனை குறித்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். போன வாரம் வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை குறித்து என்ன பண்ணோம், பார்த்தோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க பயங்கரமான ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலும் எரிகிற அக்னி சூழ்நிலையில் கொண்டு போட போகிறாங்க. ஸோ அந்த சூழ்நிலையிலும் அவங்க ஆண்டவருக்கு எப்படி இருக்கிறாங்க, உண்மையாக நிற்கிறாங்க, சத்தியத்துக்கு சாட்சியாக நிற்கிறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்களை விடுவிக்கிறாரு. அவங்க பெற்ற வெற்றி வந்து மிகப்பெரிய வெற்றி அப்படி சொல்லி பார்த்தோம். ஹல்லேலூயா. ஒரு ஆக்டே வந்து ஃபார்ம் ஆச்சு. தேசத்தில் ஒரு லாவே என்ன பண்ணாங்க, உண்டாக்குனாங்க. யாருமே இந்த தேவனை குறித்து தூஷண வார்த்தைகள் சொல்லக்கூடாது, யாருமே இந்த தேவனை குறித்து என்ன பண்ணக்கூடாது, பழி சொல்லக்கூடாது அப்படி சொல்லி நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய சட்டமே ஏற்றினார் அப்படி சொல்லி பார்த்தோம். ஸோ மிகப்பெரிய வெற்றி பெற்றார்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. ஏன்னா அவங்க உண்மையாக இருந்தாங்க, ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தாங்க, மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. ஸோ இந்த வாரத்தில் யோசேப்போட வாழ்க்கையிலேருந்து நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. the faithfulness of Joseph. யோசேப்போட உண்மை அவருக்கு எப்படி வெற்றியை பெற்று தந்தது அப்படி சொல்லி நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யோசேப்போட சூழ்நிலை அப்படி சொல்லி எடுக்கும்போது we should remain faithful in all season. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா கால சூழ்நிலைகளிலும் நம்ம வந்து ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தால் மட்டும்தான் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன், மற்ற நேரத்துலலாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அவரை வந்து குழியில் தூக்கி போட்டாங்க யோசேப்பை, அந்த நேரத்துலையும் அவர் ஆண்டவருக்கு உண்மையாக தான் இருந்தார். சிறைச்சாலையில் கொண்டு போனாங்க, அங்கேயும் ஆண்டவருக்கு எப்படி தான் அவர் இருக்கிறாரு, உண்மையாக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ he was faithful in all seasons. எல்லா கால சூழ்நிலையிலும் யோசேப்பு வந்து உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. யோசேப்போட சம்பவம் ஆதியாகம புஸ்தகத்தில் 37வது அதிகாரத்துலேருந்து ஆரம்பிக்குது. நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 39, ஜெனிசிஸ் சாப்டர் 39 1 to 23 verses. அதை தான் நம்ம வந்து தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 1லேருந்து 23 வசனங்களை தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் அதே சம்பவம் அதை வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு சங்கீத புஸ்தகத்தில் 105வது சங்கீதம் 16லேருந்து 22 முடிய வசனங்களில் யோசேப்பை குறித்ததான ஒரு ஷார்ட் சம்மரி அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதை மட்டும் நம்ம வந்து வாசிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜெனிசிஸ் சாப்டர் 39க்குள்ளே நம்ம கடந்து செல்வோம்.
ஸோ சாம்ஸ் 105 வேர்சஸ் வந்து 16 to 22. ஸோ யோசேப்பை வந்து ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது, ஒரு பெரிய துன்பம் தேசத்தில் உண்டாக போகிறது. ஸோ அதுக்கு முன்னால் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, 17 சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை என்ன பண்ணுறாரு, யோசேப்பை அங்கே அனுப்புறதை நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவர் உண்மையாக இருந்ததுனால, யோசேப்பு ஆண்டவருக்கு உண்மையாக இருந்ததுனால 22 வசனத்தில் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அந்த தேசத்திலே ஒரு பெரிய உயர்வு, ஹல்லேலூயா, ஒரு நல்ல ஒரு பெரிய பொசிஷனில், ஒரு பிரைம் மினிஸ்டர் பொசிஷன். பிரசிடெண்ட் வந்து அவர் ஃபேரோவாக இருப்பார், பார்வோன் வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பார், பிரைம் மினிஸ்டர் யார், ஜோசப் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு லெவலுக்கு ஆண்டவர் வந்து அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸை பார்த்துட்டு, உண்மையை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, உயர்த்துக்கிறத பார்க்குறோம். எல்லா சீசனும், இன் எவ்ரி சீசன் ஹி வாஸ் ஃபெய்த்ஃபுல். ஹல்லேலூயா, அதுதான் தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஹல்லேலூயா, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது அப்படி இருக்கிறது ரொம்ப அவசியம். சில பேர் நான் உண்மையாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, உண்மையாக இருக்க மாட்டாங்க. அதான் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 26 வந்து பாருங்கள், நீதிமொழிகள் 20:6, many people proclaim themselves to be faithful, but who can find a faithful person அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, யார் நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்களோட நான் வந்து உண்மையாக இருக்கிறேன், தயாளம் அப்படின்னு தமிழில் போட்டிருக்கு, அது வந்து இங்கிலீஷில் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஹல்லேலூயா, அவங்களோட ஃபெய்த்ஃபுல்னஸை, ஜெனராசிட்டியை வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பெருமையாக வந்து பேசிக்குவாங்க. எல்லாச்சுலையும் உண்மையாக இருப்பேன், எல்லாச்சுலையும் நான் பெர்ஃபெக்டாக இருப்பேன் அப்படி சொல்லி அவங்களே பெருமையாக பேசிக்குவாங்க. ஆனால் ஹூ கேன் ஃபைண்ட் அ ஃபெய்த்ஃபுல் மேன் அப்படின்னு ஆண்டவரே கேட்குறார். ஹல்லேலூயா, உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு. நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், எல்லா சீசன்லேயும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹவு டு வி ரிமைன் ஃபெய்த்ஃபுல் இன் எவ்ரி சீசன் ஆஃப் அவர் லைஃப். ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கால சூழ்நிலையிலும் எப்படி நம்ம வந்து உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். நிறைய பைபிள் கேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எல்லா சூழ்நிலையும் உண்மையாக இருந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்திருக்கிறாரு, ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்ததை நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி தாவீது எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ணுறாரு, உண்மையாக இருக்கிறாரு. அங்கங்கே ஓடிட்டு இருக்கும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அங்கே கெபிக்கும் காட்டுக்கும் என்ன பண்ணுறாரு, ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. ஓடி ஒளிந்து கொண்டிருக்கும் போதும் ஆண்டவரை விட்டு என்ன பண்ணல, விலகலை. எல்லா சூழ்நிலைகளும் அவர் வந்து ஆண்டவரை துதித்து பாடுகிறத பார்க்குறோம், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறத பார்க்குறோம், ஆண்டவர் அவரை உயர்த்துக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி யோபு எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ துன்பப்பட்டார், பயங்கரமான உபத்திரவம். அப்படி இருந்தும் யோபு கடைசி வரை பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா, அவர் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார். அது மாதிரி நிறைய பேர், தானியேல் எடுத்துக்கொள்ளலாம், எரேமியா எடுத்துக்கொள்ளலாம், அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, அவங்க எல்லாருமே ஆண்டவருக்கு எல்லா சூழ்நிலையிலும் எப்படி இருக்கிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, யார் வேணாலும் எடுத்துக்கோங்க, சிறைச்சாலையில் போடுறாங்க. பவுலெல்லாம் வந்து அடின்னு அடித்து செத்து போயிட்டான்டா அப்படின்னு சொல்லி பாளையத்துக்கு புறம்பே என்ன பண்ணுறாங்க, தூக்கி கொண்டு போடுறாங்க. செத்துட்டான் அப்படி சொல்லி தூக்கி கொண்டு போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவருக்கு உயிர் கொடுத்து திரும்பியும் உள்ளே கொண்டு வர்றாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ செத்து போயிட்டான் அப்படின்ற அளவுக்கு அடிக்கிறாங்கன்னா பார்த்துங்க எவ்வளோ அடிச்சிருப்பாங்க. ஸோ ஆனால் பவுல் வந்து உடனே, அப்பா அந்த தெய்வத்தெல்லாம் இனிமேல் சொல்லவே கூடாதுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு, இயேசு குறித்து இனிமேல் சொல்ல மாட்டேன், என்ன அடிக்கிறானுங்க அப்படி சொல்லி விட்டுவிடவே இல்லை. ஹல்லேலூயா, சோதர கடைசி வரை உண்மையாக இருந்தார். ஸோ ஆண்டவர் அவரை உயர்த்தி வைத்திருக்கார். இன்றைக்கி நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பேசுகிறோம், தானியேலை குறித்து பேசுகிறோம், நோவா குறித்து பேசுகிறோம், யோபு குறித்து பேசுகிறோம். எல்லாரையும் குறித்து என்ன பண்ணுறோம், நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். காரணம், அவர்கள் எல்லாரும் உண்மையாக இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தவர்கள். நீங்களும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய காலத்துக்கு அப்புறமும் உங்களுடைய பேர் நிற்கும். ஹல்லேலூயா, இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, ஐயாடி நல்ல வேலை அவன் போயிட்டான் அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. சில பேரை குறித்து என்ன பண்ணுவாங்க, செத்தும் கெடுத்தான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. செத்த பிறகு என்ன பண்ணுவாங்க, சில பேர் அவங்களோட பேர்னால் பெரிய பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படியும் சில பேர் இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, சோதர உண்மையுள்ளவர்கள், ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப உண்மையாக இருந்தாங்க, எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருந்தாங்க, சரியானதாக தான் செய்வாங்க அப்படி சொல்லி நம்ம அந்த பேரை எடுக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, சோதரம். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற காரியம், எப்படி எல்லா சீசன்லேயும் உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிற 3 ஃபீல்டில் நம்ம வந்து உண்மையாக இருந்தோம்னா எல்லா சீசன்லேயும் கண்டிப்பாக நம்ம உண்மையாக இருப்போம். வாட் ஆர் த 3 ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன் அவர் ஒர்க் வி ஷுட் பி ஃபெய்த்ஃபுல் இன் அவர் ஒர்க். வேலை ஸ்தலத்தில், வேலையில் செய்கிற வேலையில் நம்ம எப்படி இருக்கணும்,
உண்மையாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் படிக்கிற படிப்பில் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். அப்படி சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். இன் யுவர் ஸ்டடீஸ்னு நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றவர்கள் இன் அவர் ஒர்க், நம்ம செய்கிற அந்த வேலையில் உண்மையாக இருக்கணும். ரெண்டாவது, வி ஷுட் பி ஃபெய்த்ஃபுல் மாரலி, நம்ம நடத்தையில் எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நடத்தையில் கண்டிப்பாக எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அதே மாதிரி வி ஷுட் பி ஃபெய்த்ஃபுல் ஸ்பிரிச்சுவலி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த 3 காரியத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் அவர் ஒர்க். இப்போ நீங்கள் ஜெனிசிஸ் சாப்டர் 39 எடுத்து வச்சுக்கலாம். ஆதியாகமம் 39வது அதிகாரம். அதுதான் யோசேப்போட சம்பவம். 37வது அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. ஆனால் 39ல் தான் ஒரு நல்ல ஒரு கட்டத்துக்கு வருகிறது யோசேப்போட சம்பவம். யோசேப் ஹி வாஸ் ஃபெய்த்ஃபுல் இன் ஹிஸ் ஒர்க். அவருக்கு கொடுத்த வேலையில் அவர் எப்படி இருக்கிறாரு? உண்மையாக இருக்கிறாரு. அது ஜெனிசிஸ் சாப்டர் 39 1-6 நம்ம பார்க்குறோம். யோசேப்பு எப்படி அவருடைய வேலையில் உண்மையாக இருந்தார். அவர் போத்திபாரோட அரண்மனையில் என்ன பண்ணுறாரு? இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு எப்படி அவர் எகிப்துக்கு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்களாம் கானான் தேசத்தில் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கே கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு. உன்னை பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்கு என்ன பண்ணுவேன்? உன்னை கூட்டு போவேன்னு சொல்லி நீ உன்னுடைய இனத்தையும் ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படி சொல்லி ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளை தான் கொடுக்குறாரு. கொடுத்த கட்டளை ஒன்று தான், ஆனால் ஆசீர்வாதங்கள் நிறையா இருக்குது அதில். ஹல்லேலூயா. ஒரே கட்டளை, நீ அவன் ஜனத்தையும் இனத்தையும் விட்டு என்ன பண்ணு? புறப்பட்டு போயிட்டுனா உனக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்களை தருகிறேன் அப்படின்னு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ அந்த ஒரே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் அந்த ஒரே வார்த்தையை கீழ்ப்படிந்தார். அதனால் ஆண்டவர் ஒரு நல்ல தேசத்தை, கானான் தேசத்தை என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம் கொடுக்குறாரு. ஸோ அவங்க எல்லாம் கானான் தேசத்தில் தான் இருக்கிறாங்க, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபெல்லாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தேசத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது, பெரிய பஞ்சம் வரப்போகுது. ஸோ அதனால் ஒரு புருஷனை என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் எகிப்துக்கு கொண்டு போகிறார். எகிப்து நல்ல ஒரு வளமையான செழிப்பான ஒரு தேசம்தான், நல்ல ஒரு பெரிய தேசம். ஸோ அதனால் எகிப்தில் எல்லாம் தானிய கிடங்குகள்லாம் உண்டாக்கி தானியங்களெல்லாம் சேர்த்து வச்சா 7 வருஷ பஞ்சத்தில் என்ன பண்ணலாம்? அதை எல்லா மக்களுக்கு கொடுத்து உதவி செய்யலாம், எல்லோரும் உயிர் வாழ்வாங்க, சர்வை பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக 7 வருஷம் நல்ல செழிப்பு உண்டாகுது தேசத்தில். அந்த செழிப்பான நாட்களில், அந்த வருஷங்களில் 7 வருஷம் பஞ்சத்துக்கு என்ன பண்ணுறாங்க? உணவுகளெல்லாம் சேகரிக்கிறாங்க. இது எல்லாம் யார் கொடுத்த ஐடியா? யோசேப்பு கொடுத்த ஐடியா. ஸோ அந்த மாதிரி யாக்கோபோட பையனாக யோசேப்பு பிறக்கிறாரு. சகோதரர்களால் என்ன பண்ணுறாரு? புறக்கணிக்கப்படுகிறாரு. ஏன்னா யாக்கோபு யோசேப்பை என்ன பண்ணுறாரு? ரொம்ப நேசிக்கிறாரு. ஸோ அதனால் சகோதரர்கள் அவரை வெறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் யோசேப்பு ஒரு கனவு காண்றாரு. 2 கனவு வருது. ஸோ அந்த கனவில் யோசேப்பு தான் பெரிய ஆள் மாதிரி, மற்றவங்கெல்லாம் யோசேப்பை வணங்குற மாதிரி கனவு காண்றாரு. ஸோ அதனால் எங்களை விட நீ பெரிய ஆள் ஆயிடுவியா அப்படின்னு சொல்லி பொறாமப்பட்டு என்ன பண்ணுறாங்க? அவரை குழியில் போட்டு பார்க்குறாங்க. அப்புறம் கொன்றக்கூடாது, நம்ம கையினால் நம்ம தம்பியை என்ன பண்ணிடக்கூடாது? கொலை செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி யாராச்சும் வாங்குறவங்க, அந்த காலத்தில் அடிமைகளெல்லாம் என்ன பண்ணுவாங்க? வாங்கிட்டு போவாங்க. ஸோ அது மாதிரி யாரும் வர்றாங்களான்னு பார்த்தா இஸ்மவேலர் வர்றாங்க. அவங்க ஆட்களை வாங்குறவங்க. ஸோ அதனால் இஸ்மவேலர்கிட்ட என்ன பண்ணுறாங்க? யோசேப்பை வித்துடுறாங்க. ஸோ யோசேப்பை இஸ்மவேலர் என்ன பண்ணுறாங்க? எகிப்துக்கு கொண்டு போகிறாங்க. எகிப்தில் போத்திபார் வாங்கிக்கிறார். ஹல்லேலூயா. பார்வோனுக்கு உதவியாளராக இருக்கிற போத்திபார் என்ன பண்ணுறாரு? யோசேப்பை வாங்கிக்கிறாரு. ஸோ யோசேப்பு இப்போ யாரோட வீட்டில் இருக்கிறாரு? போத்திபாரோட வீட்டில் இருக்கிறாரு. போத்திபார் கொடுத்த வேலைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ தான் யோசேப்பு எப்படி இருக்கிறாரு? ரொம்ப உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. போத்திபார் வீட்டில் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, முதல் வசனத்தில் அந்த சம்பவம் இருக்குது. போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். ஹல்லேலூயா. இஸ்மவேலர்கிட்ட விலைக்கு வாங்கியாச்சு. 2வது வசனத்தில் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் என்னென்னலாம் வாட் ஆர் த ஒர்க்ஸ் ஹி அண்டர்டுக் ஹி வாஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் தட். ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்களை அவர் எடுத்து செய்தாரோ அது எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றவராக இருந்தார். அவன் எகிப்தியனான தன் எஜமானுடைய வீட்டிலே என்ன பண்ணுறான்? இருக்கிறான். கர்த்தர் அவரோடு இருக்கிறத, யோசேப்போடு இருக்கிறத போத்திபார் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு பெரிய பொசிஷன் கொடுக்குறாரு. 4th verse 4ல் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்குறார். ஃபஸ்ட்டு அவனை தனக்கு ஊழியக்காரனா, அவனுக்கு ஒரு சர்வெண்ட்டாக வச்சுக்கிறாரு. அப்புறம் வீட்டுக்கு விசாரணைக்காரனாக மாற்றுகிறாரு. தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். யோசேப்போட கையில் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு? போத்திபார் ஒப்பு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. சோதரம் இப்போ
பிரைம் மினிஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க, அவங்க வீட்டில் நீங்கள் ஒரு பெரிய ஆள் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக பெரிய ஆள் தான். ஏன்னா பிரைம் மினிஸ்டரோட அசிஸ்டண்ட்டோட வீட்டில் நீங்கள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலே நீங்கள் வந்து பெரிய ஆள். ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொசிஷனில் தான் யோசேப்பு இருக்கிறதா வந்து பார்க்குறாரு. ஹல்லேலூயா. ஸோ யோசேப்பு இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் அவர் ஒர்க், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வேலை ஸ்தலத்தில் கண்டிப்பாக வந்து எப்படி இருக்கணும், உண்மையுள்ளவர்களாக. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து நினைக்கவே கூடாது. என்ன வேலையை ஆண்டவர் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரோ அந்த வேலையில் எப்படி இருக்கணும், கண்டிப்பாக உண்மை உள்ளவர்களாக. ஏன்னா உண்மை உள்ளவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஃப்ராங்க்லின் பாஸ் சொன்னது தான், சக்ஸஸ் அப்படின்னாலே அதில் வந்து உண்மை தான் ரொம்ப மெயினான ஒரு காரியம். ஹல்லேலூயா. சோதரம் வெற்றி பெறணுமா, அப்போ நீங்கள் வந்து எப்படி இருக்கணும், உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி உங்களோடது தான். இப்போ படிக்கிற படிப்பில், யூனிவர்சிட்டி படிக்கிற படிப்பில் நீங்கள் உண்மையாக இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது, ஒரு பெரிய பொசிஷனுக்கெல்லாம் போகவே முடியாது. ஸோ நீங்கள் படிக்கிற படிப்பில் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கணும், உண்மையாக இருந்தாகணும். ஏன்னா நாங்களாம் உண்மையாக இருந்து படித்து தான் வந்திருக்கிறோம். அப்பப்போ சேட்டைகள் இருக்கலாம், அப்பப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட் இருக்கலாம், ஓகே. ஆனால் அதே வாழ்க்கையாயிடக்கூடாது. ஒரே ரீல்ஸ் பார்க்குறதே லைஃப் ஆகிடக்கூடாது, ஷார்ட்ஸ் பார்க்குறதே லைஃப் ஆகிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ ரீல்ஸு, ஷார்ட்ஸ், சோசியல் மீடியாவிலே மூழ்கிடாதீங்க. படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. ஏன்னா படிக்கலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. என் பிள்ளைகளுக்கு நான் அதான் வந்து சொல்லுவேன், அவங்க மொபைல் ஃபோனை வாங்கி ஷார்ட்ஸ், ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படியே இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப காம்படிட்டிவான வேர்ல்டு, எல்லாம் வந்து போட்டியோட பயங்கரமாக படிச்சுட்டு இருக்கான். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கான். போட்டிகள் ஏராளம். ஒரு 4-5 போஸ்ட்டுக்கு லட்சக்கணக்கான பேர் என்ன பண்ணுறான், எக்ஸாம் எழுதுகிறான். அதில் எப்படி நம்ம வந்து செலக்ட் ஆகும், எப்பா பயங்கரமாக இருக்குது. உலகம் அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்குது, காம்படிஷனோட போயிட்டுருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. நினச்சி பாருங்கள். ஸோ நாங்களும் அப்படி தான் நாங்கள் படித்தோம், உண்மையாக இருந்து படித்தோம். பிஎட் படித்தேன், 6 வருஷம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நான் டீச்சராக இருந்தேன். ஹல்லேலூயா. 10th 12th 8th எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 10th கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் 8th 9th அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொமோட் பண்ணிட்டு, ஆனால் எனக்கு வந்து வந்த ப்ரொமோஷன் வந்து வேகமாக வந்துச்சு. ஏன்னா வந்து காரியங்கள் எல்லாத்துலேயும் உண்மையாக இருந்தேன். வேகமாக எல்லாத்தையும் கற்றுக்கொண்டேன். அந்த ஸ்கூலில் மணப்பாறையில் லக்ஷ்மி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணேன். நல்லா ஃபேமஸான ஸ்கூலு, 5000 பேர்கிட்ட படிக்கிற ஒரு ஸ்கூலு, நல்ல ஸ்கூல். ஸோ அப்போ வந்து அந்த ஒரு ஸ்கூலில் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து சீக்கிரம் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு அங்கே உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு எப்படி டீச் பண்ணணும் எல்லாத்தையும் வேகமாக. பிஎட்டில் நமக்கு சொல்லிக் கொடுக்குற தியரிட்டிக்கலாக இருக்கும், ஆனால் இங்கே உள்ளே வந்தால் தான் தெரியும் எப்படி நம்ம வந்து நம்முடைய வே ஆஃப் டீச்சிங்லாம் எப்படி வரணும் அப்படிங்கிற ஒவ்வொரு ஸ்கூலை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அது போய் அந்த அப்ரோச் எல்லாம் கற்றுக்கிட்டு வேகமாக நம்ம வந்து இது பண்ணுறப்போ கிராமரில் நல்லா வெல் வேர்ஸ்டாக வந்து என்ன பண்ணிட்டேன், மாறிட்டேன். ஸோ நல்லா கிராமர் டீச் பண்ணோன்னே அடுத்தடுத்த லெவலுக்கு உடனே என்ன பண்ணுறாங்க, கொண்டு போகிறாங்க. இந்த பையனை வந்து 10th 12th போட்டால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையில் நம்ம வந்து உண்மையாக நம்ம எடுக்கிற கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நம்ம தான் கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணால் எடுக்கணும். வெளியிலேருந்து வர்ற கொஸ்டின் பேப்பர்லாம் பார்ப்பாங்க, எப்படி பிரின்சிபல் கரஸ்பாண்டெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்னடா கொஸ்டின், லோக்கலாக சொல்லணும்னா என்னடா சப்பையாக இருக்குது கொஸ்டின் பேப்பரு, இதெல்லாம் தூக்கி போடுறான், சேவியர் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம எடுக்கிறப்ப கொஞ்சம் நம்ம வந்து பசங்களுக்கு நல்ல ரிச்சாக தான் டீச் பண்ணுவோம். நல்லா டீச் பண்ணுறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பாக கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் மிடிலாக படிக்கிறவங்க, கொஞ்சம் லோவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பான், அவனும் பாஸ் ஆகணும். அதே நேரத்தில் ஓ கிரேடில் உள்ளவனும் என்ன பண்ணணும், நல்ல மார்க் வாங்கணும், அவனுக்கும் கொஞ்சம் டஃப் கொடுக்கணும். அது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், எல்லாம் 6 வருஷம் கொஸ்டின்ஸ் எல்லாம் பயங்கரமாக என்ன பண்ணுவோம் எடுத்து. அந்த காலத்துலலாம் வந்து லேப்டாப்லாம் கிடையாது, உட்காந்து எழுதணும், பக்கமாக எழுதணும். 10 பக்கம் 12 பக்கம் 15 பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 10th 12th யூனிட் டெஸ்ட்டு அது இதுன்னு சொல்லி ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு மண்டை காஞ்சிரும், பயங்கரமாக இருக்கும். கொஸ்டின் பேப்பர் எடுத்து தள்ளிகிட்டே இருக்கணும், பேப்பர் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆட்டி டிக்கு போடு, மார்க்கை போடு, அது எடு, கொஸ்டின் திரும்ப எடு, ஆனால் கோச்சிங் கூட மாற்றி இந்த ரொட்டீன் ஒர்க்கு அதில் உண்மையாக இருந்தேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மையாக இருந்தேன். ஆண்டவர் வந்து என்ன பண்ண, நல்ல பையன் உண்மையாக இருக்கிறானே அப்படி சொல்லிட்டு நம்முடைய வேலைக்கு வந்துரு நீ அப்படி சொல்லி ஆண்டவர் வந்து அழைச்சார். ஸோ அதுக்கப்புறம் பைபிளுக்கு அழைச்சி போய் படித்து இங்கே பாஸ்டர் ஆயாச்சு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ அப்போ வந்து
சும்மா வந்து நாங்கள் சொல்லலை நீங்கள் வந்து படிப்பில் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது, எந்த வேலையாக இருந்தாலும் அதில் வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து சும்மா சொல்லலை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அனுபவித்து தான் நான் சொல்கிறேன். உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக உயர்வு உண்டு. ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று உயர்வு தரும்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் சொல்ல உண்மை உயர்வு தரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன உயர்வு தரும் சொல்லுவாங்க? உழைப்பே உயர்வு தரும். உழைப்பே உயர்வு தரும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ உழைக்கணும், உண்மை உயர்வு தரும். ஹல்லேலூயா. உண்மையாக உழைச்சா உயர்வு நிச்சயம். ஹல்லேலூயா. ஊ எடுத்துக்கலாம். உண்மையான உழைப்பு உயர்வு தரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் யோசேப்போட வாழ்க்கையில் அதான் நடந்துச்சு. உண்மையாக உழைச்சார். போத்திபார் வீட்டில் தான் என்ன பண்ணார்? உழைச்சார். ஃபஸ்ட்டு போத்திபார் வீட்டில் தான் உழைச்சார். அங்கே உழைக்கிறப்ப எப்படி இருந்தார்? உண்மை உள்ளவராக அவர் வந்து இருந்தார். ஸோ அப்போ வந்து அவர் 6வது வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, போத்திபாரை வந்து அவர் சாப்பிட்ற சாப்பாட்டை தவிர வேறு ஒன்றையும் குறித்து யோசேப்பிட்ட கேட்கவே இல்லை. அப்படின்னா வீட்டில் எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட கொடுத்துட்டாரு, யோசேப்பிட்ட கொடுத்துட்டாரு. சாப்பிட்ற சாப்பாடை மட்டும்தான் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு கேட்டிருப்பார். அன்றைக்கி என்னப்பா சமைச்சிருக்க? என்ன அவர் சமைச்சிருக்க மாட்டார். அவர் பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜோசப்பு. வேறு குக்கு எல்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க குக்கெல்லாம் வந்து என்ன சமைச்சிருக்காங்க, இன்றைக்கி என்ன சாப்பாடு, அது மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பார். அப்போ அங்கே போட்டிருக்கு பாருங்க, அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். வேறு எதையுமே கேட்கல. ஏன்னா யோசேப்பு ரொம்ப உண்மையுள்ளவர்னு தெரியும். அதனால் வந்து வேறு எதையும் யோசிப்பிட்ட கேட்கவே அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவார்? செஞ்சிருவார். யோசேப்பு வந்து உண்மையாக எல்லாத்தையும் செஞ்சிருவார். அப்படிங்கிறதுனால வேறு எதை குறித்தும் என்கொயரி பண்ணவே இல்லை, எதை குறித்தும் விசாரிக்கவே இல்லை. சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் என்ன சாப்பாடுன்னு கேட்டிருப்பார், அவ்வளோதான். மற்ற எதையுமே கேட்கவே இல்லை. அந்த அளவுக்கு யோசேப்பு அந்த வேலையில் எப்படி இருக்கிறாரு? உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. ஸோ எப்படி நம்ம வந்து வேலையில் உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்கிறாரு. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22லேருந்து 25 முடிய உள்ள வசனங்களில் பாருங்கள், எப்படி வேலையில் உண்மையாக இருக்கணும். கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verses 22 to 25. ஸோ அப்போ வந்து வேலைக்காரரே நீங்கள் எப்படி வேலை செய்யணும்னு சொல்கிறாரு. யோசேப்பிட்ட இருந்தால் இவரும் கற்றுருப்பார் நிறையா. ஹல்லேலூயா. ஸோ பழைய காரியங்கள்லாம் அவருக்கு நல்லா தெரியும். நிறையா கற்றுக்கொண்ட ஒரு நபர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். வேதாகமத்தை குறித்து, நியாயப்பிரமாணங்களை குறித்து, எல்லா தாசர்களையும் குறித்து நல்லா அறிந்தவர். அதனால தான் நிறைய காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் லெட்ரு மூலமாக சபைகளுக்கு என்ன பண்ணுறாரு? எழுதி அனுப்புகிறத பார்க்குறோம். ஸோ இங்கே கொலோசே சபைக்கு என்ன பண்ணுறாரு? கொலோசே சபைக்கு எழுதி அனுப்புகிறாரு. அதில் வேலைக்காரர்களை ஒவ்வொருத்தரையும் குறித்து சொல்கிறாரு. மேலெல்லாம் படிச்சிங்கன்னா மனைவிகளே சொல்கிறாரு, புருஷர்களே சொல்கிறாரு, பிள்ளைகளே சொல்கிறாரு, பிதாக்களே சொல்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் உள்ள அறிவுரைகளை என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு. மனைவிகள் எப்படி இருக்கணும், புருஷர்கள் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாரு? வேலைக்காரரே, வேலை செய்கிறவங்களே, நீங்கள் சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எஜமான்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வேலை பார்த்தேன். கரஸ்பாண்டனுக்கும் பிரின்சிபலுக்கும் நான் எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக உண்மையாக இருக்கணும். இல்லைனா என்னை என்ன பண்ணிடுவாங்க? கண்டிப்பாக வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்? அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஓபி அடிச்சுட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் டீச் பண்ணிவிட்டு அப்படி இருக்கிறதுக்கு. ஆனால் கவர்மெண்ட் ஜாப்லேயே நல்லா ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஸ்கூல்லாம் பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். அது மாதிரி இங்கே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் ஓபி அடிக்கிற வேலையே கிடையாது. ஓபி அடிக்க முடியாது. ஏன்னா பிரின்சிபலு, கரஸ்பாண்டன்ட் எப்போவும் ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே 2-3 ஆள்களை வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கோஆர்டினேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க? சுற்றிக்கிட்டே வருவாங்க. பையன் உட்காந்துருக்கானா, இல்லை டீச் பண்ணுறானா, கோச்சிங் கொடுத்துட்ருக்கானான்னு சுற்றி வருவாங்க. ஸோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இப்படி தான், இதான் நிலமை. ஸோ அப்போ வந்து அவங்க எப்படி இருக்கணும்? ஸோ எனக்குன்னு ஒரு எஜமான் இருந்தாங்க, பிரின்சிபல் இருந்தாங்க, கரஸ்பாண்டன்ட். அவங்களுக்கு எல்லா காரியத்திலையும் நான் வந்து கீழ்ப்படின்னு தான் நடந்தேன். அவங்களுக்கு எதிர்த்து என்ன பண்ண மாட்டேன், நான் பேசவே மாட்டேன். அவங்க சொன்னால் அவ்வளோதான், அதை வந்து என்ன பண்ணணும், நாங்கள் செய்து விடுவோம். கொஸ்டின் பேப்பர் எடுனா எடுத்துருவோம். அந்த பையனுக்கு தனியாக கோச்சிங் கொடுங்க அப்படின்னா அந்த பையனுக்கு தனியாக கோச்சிங் கொடுப்போம். இந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் பிரித்து அங்கே கொண்டு போய் வச்சு அவங்களுக்கு தனியாக இந்த கிராமர் பார்ட்டை மட்டும் எடுங்க அப்படின்னா அவங்கள பிரித்து கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு அவங்களுக்கு மட்டும் தனியாக அந்த கிராமர் போர்ஷனை எடுப்போம்.
ஹல்லேலூயா. அப்படி எல்லா காரியத்திலும் என்ன பண்ணும், கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அது மாதிரி தான் எல்லா வேலையிலும் சரி. இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணு, இப்படி பெயிண்ட் பண்ணு, இந்த இடத்துல இப்படி இந்த கல்லை வச்சு கட்டு, இப்படி கட்டு அப்படின்னு எந்த வேலையை எடுத்துக்கலாம். இன்ஜினியர் ஒர்க் எந்த ஒர்க்கானாலும் எடுத்துக்கலாம். ஐடியில் இப்படி வந்து என்ன பண்ணு, டிசைன் பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, எந்த ஒர்க்கு கொடுத்தாலும் அதில் எப்படி இருக்கணும், நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து சொல்கிறாரு, ஒபே யுவர் earthly masters in everything. நீங்கள் செய்கிற எல்லாத்துலேயும் உங்களோட earthly mastersக்கு என்ன பண்ணணும், பூமியில் உள்ள எஜமான்களுக்கு கண்டிப்பாக கீழ்ப்படியணும். ஸோ ஒபே, வேலையில் எப்படி உண்மையாக இருக்கிறது, ஃபஸ்ட்டு ஒபே பண்ணணும். ரெண்டாவது வந்து ட்ரை டு ப்ளீஸ் தம் ஆல் த டைம். அவங்களுக்கு பிரியமாக நடந்து கொள்ளணும். நான் வந்து பிரின்சிபல் கரஸ்பாண்டுக்கு பிரியமாக நடந்து கொள்ளலைன்னா இவன்ட்டெல்லாம் ஒரு வேலையும் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. இவன் நம்மளை பிரியப்படுத்த மாட்டான், அவன் இஷ்டத்துக்கு ஒன்றை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு வர ப்ரொமோஷன்லாம் கேன்சல் ஆயிரும். ஸோ நம்ம வந்து அவங்கள பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. செய்கிற வேலையில் இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்கள் மார்க்ஸ் மூலமாக உங்கள் பேரண்ட்ஸை பிரியப்படுத்தணும். அப்போ அடுத்தடுத்த கிரேடு போயிட்டுருக்கான், நல்ல மார்க் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பெற்றோர்கள் பார்க்கும்போது என்ன பண்ணணும், பெருமைப்படணும். என்ன வர வர கீழே போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி மொபைல் ரொம்ப யூஸ் பண்ணுறானோ, வெளியில் பசங்களோட சுற்றுறானோ, தேவையில்லாத சாப்பிட்டுட்டு இருக்கானோ, என்ன பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து யோசிக்கிற மாதிரி வச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், பெரியப்படுத்தணும். எப்படி நீங்கள் பெரியப்படுத்த, படிப்பு மூலமாக நீங்கள் பெரியப்படுத்துவீங்க. ஸோ மற்ற வேலைக்காரங்க வந்து அவங்க எஜமான்களுக்கு பிரியமாக என்ன பண்ணணும், நடந்து கொள்ளணும். அவங்க பார்க்குறாங்க பார்க்கல அதெல்லாம் வந்து மற்ற காரியம். எல்லா நேரத்துலையும் நம்ம வந்து எப்படி இருக்கணும், உண்மையுள்ளவர்களாக. பேரண்ட்ஸ் எப்போவும் உங்களை வந்து என்ன பண்ண முடியாது, கால் பண்ணிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அவங்க வந்து விட்டுருவாங்க ஒரு சில நேரம். எது காலே பண்ண மாட்டாங்க. ஒரு வாரம் நீங்கள் வந்து பேசாமல் இருக்கலாம் சில நேரம். ஆனால் நீங்கள் வந்து எப்படி இருக்கணும், பேசாமல் இருந்தாலும் நீங்கள் உண்மையாக படிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ ட்ரை டு ப்ளீஸ் யுவர் பேரண்ட்ஸ். செகண்ட் திங், ஃபஸ்ட்டு ஒபே பண்ணணும். ரெண்டாவது ட்ரை டு ப்ளீஸ் தெம். தேர்ட் ஒன், சர்வ் தெம் சின்சியர்லி. அவங்களுக்கு வந்து உண்மையாக வந்து ரொம்ப சின்சியராக வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து சின்சியராக செய்யணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்சியராக செய்யலை, ஏனோ தானோன்னு என்ன செஞ்சோம் அப்படின்னா மாஸ்டர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, மேஸ்திரி எல்லாம் அவங்கள்ட்ட அந்த பொறுப்பை என்ன பண்ண மாட்டாங்க, அடுத்தது கொடுக்க மாட்டாங்க. ஸோ மேஸ்திரி என்ன சொல்கிறாரு, அதை சின்சியராக செய்கிறவங்களா இருக்கணும். ஒர்க் வில்லிங்லி அது வாட் எவர் யூ டூ. என்னென்ன நீங்கள் செய்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் விருப்பத்தோடு செய்யணும். ஏனோ தானே என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இதை நல்லா விரும்பி செய்யணும். இப்போ பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சாதாரண ஒரு இடமா இருக்கும், அதில் வந்து பெயிண்ட் பண்ணால் எவ்வளோ அழகாக மாறும். அதை விரும்பி நம்ம செய்தோன்னா, இந்த இடம் இப்படி இருக்குது, இப்போ பெயிண்ட் பண்ணி பார்த்தோன்னா எவ்வளோ அழகாக இருக்கும், அதை விரும்பி செய்யணும். ஸோ இந்த இடம் இப்படி இருக்குது, இதில் வந்து இப்படி ஒரு கட்டடம் கட்டினா இது எப்படி இருக்கும் அப்படின்னு விருப்பத்தோடு செய்யணும். இந்த டிசைன் நம்ம பண்ணால் அதோட அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படி அதை விரும்பி என்ன பண்ணணும், செய்யணும். நம்ம படிக்கிறோம், இப்படி படித்து அப்புறம் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கஷ்டப்படணும். ஏன்டா இப்படி வந்து படிக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, விரும்பி படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பு தானாக வரும். ஹல்லேலூயா. ஸோ அதை நல்லா படிப்பீங்க. ஸோ விரும்பி எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், செய்யுங்க. அதே நேரத்தில் வந்து நீங்கள் உங்களுக்காக அல்ல, பெற்றோர்களுக்காக அல்ல, நீங்கள் வந்து கர்த்தருக்காக செய்கிறேன்னு நினச்சி செய்யுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற காரியத்தை நான் கர்த்தருக்கு இதை வந்து என்ன பண்ணுறேன், செய்கிறேன், எனக்காக அல்ல, என்னோடய குடும்பத்துக்காக அல்ல, நான் கர்த்தருக்காக நான் எல்லாவற்றையும் செய்கிறேன்னு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உண்மையாக செய்வீங்க, நல்லா செய்வீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா தெய்வத்துக்காக, கடவுளுக்காக செய்கிறத வந்து யாருமே குறைச்சி என்ன பண்ண மாட்டாங்க, குறைபாடுகளோடு என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால் ஆண்டவருக்கு செய்கிறதுன்னு என்ன பண்ணணும், நம்ம நினச்சிக்கணும். த மாஸ்டர் யூ ஆர் சர்விங் இஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ரிமெம்பர் தட் த மாஸ்டர் யூ ஆர் சர்விங் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க அப்படி சொல்லி, இயேசு கிறிஸ்துக்காக இதை செய்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுங்கள், நினச்சி செய்யுங்க. அதை தான் அங்கே 22, 23, 24, 25 வசனங்களை பார்க்க. 25ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நீங்கள் வந்து ஒரு அநியாயம், ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க. இஃப் யூ டூ எனிதிங் ராங் இன் யுவர் ஒர்க், உங்களோட வேலையில் ஏதாச்சும் தவறு செய்து விட்டீங்கன்னா, யூ வில் பி பெய்டு பேக் ஃபார் த ராங் யூ டிட். நீங்கள் செய்த அந்த தவறுக்கு கண்டிப்பாக அதோட பலனை நீங்கள் வந்து அடையணும். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. அவர் காட் ஹேஸ் நோ ஃபேவரைட்ஸ். ஹல்லேலூயா. he sees no favoritism அப்படி சொல்லலாம். he sees no partiality. ஆண்டவர் வந்து பார்ஷியாலிட்டியே என்ன பண்ண மாட்டார், பார்க்க மாட்டார். தப்பு செஞ்சால்
அதுக்கு தகுந்த பலன் உண்டு. ஸோ அதனால் எதுக்கு தப்பு செய்யணும்? நம்ம வந்து தப்பு செய்யாமலே என்ன பண்ணணும்? நம்ம இருக்க பார்க்கணும். ஸோ ஏன்னா ஆண்டவருக்காக செய்கிறோம் அப்படின்னு செய்கிறப்போ எந்த தப்புமே நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம்? செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அதுதான் பிலமோனுக்கு எழுதின நிருபத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா 16வது வசனத்தில் அங்கேயும் வந்து பிலமோன் வந்து கண்டிப்பாக பிரியமானவனாக இருப்பான் அப்படி சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அவருக்கு கேரண்டி கொடுக்குறார். பைலிமன் வந்து எப்படி இருப்பார்? உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப பெரிய. பைலிமன் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்லேவ் தான், ஒரு அடிமை. அவர் வந்து என்ன பண்ணுறாரு? தன்னுடைய எஜமானுடைய வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துடுறாரு. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானா இல்லை என்ன பேக்ரவுண்டு அது வந்து ஏதோ பிரச்சனை, அதனால் என்ன பண்ணிடுறாரு? பிலமோன் வந்து ஓடி வந்துடுறாரு. அதை ஓடி வந்தவரை பிடிச்சி வச்சு என்ன பண்ணுறாரு? திரும்ப அந்த எஜமானுக்கிட்ட ஒப்படைக்கிறது தான் அந்த லெட்ரு. அந்த பிலமோன் எழுதின நிருபத்தை நீங்கள் இப்படி தான் படிக்கணும், சரிங்களா? வேறு மாதிரி படிச்சுட்டு இருக்கக்கூடாது. பிலமோன்கிறவர் ஒரு அடிமை. அவர் வந்து எஜமானுடைய வீட்டிலேருந்து ஓடி வந்துடுறாரு. இல்லை, ஆனால் வந்து பவுலுக்கும் பிலமோனுக்கும் நல்ல ஒரு உறவு இருக்குது. அதனால் பிலமோன் வந்து நல்லவன் தான், அவனை நீங்கள் திரும்ப என்ன பண்ணுங்கள்? ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த வசனத்தை படிங்க, 16 வசனத்தை. எனக்கு அவன் பிரியமான சகோதரன். அப்படி ஆனால் அப்போ வந்து உமக்கும் சரீரத்தின்படி கர்த்தருக்குள்ளே எப்படி அவன் வந்து கண்டிப்பாக பிரியமுள்ளவனாக இருப்பான் அப்படி சொல்லி அவருக்கு ஒரு கேரண்டி கொடுத்து என்ன பண்ண, நீங்கள் அவனை சேர்த்துக்கொள்ளுங்க, திரும்ப அவங்க வேலைக்காரராக அவனை வந்து பிலமோனை வந்து சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து நம்மளுக்குன்னு ஒருத்தர் வந்து கேரண்டி கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்? உண்மையுள்ளவர்களாக நம்ம வந்து இருக்கணும். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாப்புல, ஆனால் வந்து அவர் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக பண்ணுவார், உண்மையாக தான் இருப்பார், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன், எனக்கு ரொம்ப பிரியமானவன், நீங்கள் நம்பி வேலைகளை என்ன பண்ணலாம்? அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறதை பார்க்குறோம் பவுல் அப்போஸ்தலன். ஸோ அப்படி நம்ம வந்து இருக்கணும். நம்ம உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி தான் ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. அந்த பொறுப்புகளை நம்ம கண்டிப்பாக உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே மாதிரி தான் மத்தேயு 25ஆம் அதிகாரத்துலேயும் நம்ம அந்த ஒரு சம்பவத்தை நம்ம வந்து பார்த்தோம். தாளந்துகளை ஆண்டவர் வந்து கொடுக்குறாரு. அந்த உவமை நம்ம 2 வாரத்துக்கு முன்னால் பார்த்தோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க திறமைக்கு தக்கதாக என்ன பண்ணுறாரு? அந்த எஜமான் வந்து தாளந்துகளை கொடுக்குறாரு. அந்த கொடுத்த தாளந்துகளில் உண்மையுள்ளவர்களாக இருந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் நீ அநேகத்தில் வந்து நீ வந்து அதிகாரியாக மாறுவே அப்படி சொல்லி அவங்களுக்கு ஆசீர்வாதங்களை நல்ல பொசிஷனை என்ன பண்ணுறாரு? அந்த எஜமான் கொடுக்குறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ கொஞ்சத்தில் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கொஞ்சத்தில் சின்ன வேலையாக இருக்கலாம், பெரிய வேலையாக இருக்கலாம், சின்ன படிப்பாக இருக்கலாம், ஆர்ட்ஸாக இருக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கலாம், ஏதோ எம்டெக்காக இருக்கலாம், பிஹெச்டியாக இருக்கலாம், ஏதோ சின்ன ஒரு இளங்கலையாக இருக்கலாம், பிஏவாக இருக்கலாம், பிஎஸ்சியாக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு இது இருந்தாலும் சரி, அதில் எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஸோ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவராக இருந்தால் நீ அநேகத்தில் உன்னை அதிகாரியாய் மாற்றுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் படிப்பு, அந்த படிப்புனா தான் நல்லாயிருக்கும், இந்த படிப்புனா தான் நல்லாயிருக்கும், எந்த படிப்பையும் வச்சு இப்போ என்ன பண்ணலாம்? பெரிய ஆளாக ஆகலாம். ஹல்லேலூயா. எந்த படிப்பும் இப்போ வந்து சாதாரண படிப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சுட்டு உங்கள் ஓனாக என்ன பண்ணலாம்? நீங்கள் பிஸ்னஸ்ஸு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஸோ அந்த அளவுக்கு இப்போ நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஞானத்தை கர்த்தர்ட்ட என்ன பண்ணுங்கள்? கேளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஸோ வேலையில் உண்மையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 2வது காரியம், ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் அவர் மொராலிட்டி. நம்முடைய நடத்தையில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், செய்கிற வேலையில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ உண்மையாக இருந்தால் ஆசீர்வாதம் தான் நிச்சயமாக. ஸோ 2வது, நம்ம நடத்தையில் உண்மையாக இருந்தால் எல்லாரும் நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க? விரும்புவாங்க. ரொம்ப இவர் வந்து ரொம்ப குட் கேரக்டரு, இவரோட நடத்தை ரொம்ப வந்து நல்லா இருக்கும், உண்மையாக இருப்பார் அப்படி சொல்லி அந்த நடத்தையில் உண்மையாக இருக்கணும். ஸோ ஜெனிசிஸ் சாப்டர் 39ல் 39வது அதிகாரம் ஆதியாகமம் 6வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த சம்பவத்தில் வந்து போத்திபாரோட மனைவி இப்போ வந்து என்ன பண்ணுறா? யோசேப்பு மேலே கண்டு வைக்கிறான். நடத்தையில் நம்ம உண்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ போத்திபாரோட மனைவி யோசேப்பு மேலே ஒரு கண்ணு வைக்கிறான். யோசேப்பு வந்து நல்ல ஒரு பாடி பில்டர் மாதிரி நல்ல ஜிம் பாடிலாம் வச்சுருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் மூவியில் வந்து அப்படி தான் காமிக்கிறாங்க. நல்லா வேலை செஞ்சு ஆள் ஃபிட்டாக இருக்கிறாப்புல. ஸோ அது மாதிரி தான் இருந்துருப்பாப்புல. நல்ல ஒரு எப்ரேயன். ஸோ நல்லா தான் இருந்துருப்பாப்புல. ஸோ அதனால் அவரோட அழகை பார்த்து, செய்கிற வேலையெல்லாம் பார்த்து, உண்மையாக இருக்கிறதெல்லாம் பார்த்து போத்திபாரோட மனைவி அவன் மேலே கண்ணு வச்சுட்டான். அதனால்
நீ என் கூட இரு அப்படி சொல்கிற பொழுது யோசேப்பு வந்து என்ன பண்ணுறான், நடத்தையில் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். அவன் வந்து சொல்கிறான், எல்லாவற்றின் மேலும் எனக்கு வந்து என்ன பண்ணுறாரு, அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. போத்திபார் வந்து அவருடைய போஜனம் தவிர எல்லாவற்றிலும் மேலேயும் என்னை வந்து விசாரிப்புக்காரனாக என்ன பண்ணுறாரு, வச்சிருக்கிறாரு. ஸோ அவ்வளோ தூரம் போத்திபார் வந்து என்ன பண்ணுறாரு, என்ன நம்புகிறார். நான் உண்மையுள்ளவன், எல்லாத்தையும் வந்து சரியாக செய்வேன், அவ்வளோ தூரம் நம்பி எனக்கு இந்த வந்து பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஆண்டவரும் வந்து என்ன பண்ணுறாரு, என் கூட இருக்கிறாரு, நான் செய்கிற காரியத்தெல்லாம் வாய்க்க செய்கிறார். ஸோ கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஸோ இப்படி இருக்கிற சமயத்தில் நான் எப்படி இந்த பாவத்தை செய்ய முடியும் அப்படி சொல்லி போத்திபார் மனைவி கிட்ட அவன் வந்து கேட்குறான். அந்த வசனத்தை வாசிங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நோ ஒன் இஸ் கிரேட்டர் இன் திஸ் ஹவுஸ் தேன் ஐ ஆம் அப்படி சொல்கிறார். என்னை தவிர இந்த வீட்டில் யாருமே பெரியவங்களே கிடையாது. என்ன தான் பெரிய ஆளாக என்ன பண்ணுறாரு போத்திபார் வச்சிருக்கிறாரு. ஸோ மை மாஸ்டர் ஹாஸ் வித்ஹெல்ட் நத்திங் ஃப்ரம் மீ எக்ஸப்ட் யூ அப்படி சொல்கிறாரு. உன்னை தவிர வேறு எதையுமே எனக்கு கொடுக்காம இல்லை என்னோடய எஜமான், எல்லாத்தையும் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். உன்னை தவிர அப்படின்னா நீ வந்து அவருக்கு சொந்தமானவள், அதனால தான் உன்னை தவிரன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸோ உன்னை தவிர எல்லாத்தையும் எனக்கு வந்து எஜமான் வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதில் how could I do such a wicked thing against my God? Hallelujah. Wicked sin against my God அப்படி சொல்லி கேட்குறேன். என்னுடைய தேவனுக்கு எதிராக இப்படி இந்த பாவ செயலை நான் எப்படி செய்ய முடியும் அப்படி சொல்லி யோசேப்பு வந்து கேட்குறாரு. ஸோ 2 காரியம் வந்து செஞ்சார் யோசேப்பு. he refused and he left that place. Hallelujah. அவர் வந்து மறுக்கிறாரு, அப்புறம் அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அதை நடத்தையில் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த 2 காரியம் நம்ம வந்து செய்யணும். மறுக்கணும், இடத்த விட்டு என்ன பண்ணிடணும், கடந்து போய்விட வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாராச்சும் உங்களை கட்டாயப்படுத்தினாங்கன்னா என்ன பண்ணுங்க, மறுக்கணும். யூ ஹேவ் டு ரெஃப்யூஸ் அண்ட் தென் யூ ஹேவ் டு லீவ் தட் பிளேஸ். இதனால் யோசேப்புக்கு கிடைச்ச பரிசு என்னது, நடத்தையில் உண்மையாக இருந்ததுனால யோசேப்புக்கு என்ன பரிசு கிடைச்சது, ஹி புட் ஹிம் இன் அ பிரிசன், ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. ஏன்னா போத்திபார் ஒய்ஃபை வந்து என்ன சொல்லிருச்சு, இவன் தான் என்னை கெடுக்க பார்த்தான், இவன் தான் என்னை பலவந்தம் பண்ண பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சு, அப்படி பிளேட்டை மாற்றிடுச்சு. ஸோ அதனால் வந்து போத்திபார் என்ன பண்ணுறாரு, பயங்கர கோவப்படுறாரு. கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு, யோசேப்பை ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாரு. ஸோ நடத்தையில் உண்மையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அது வந்து அந்த பின்விளைவுகள் வந்து மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையாக இருந்து நீங்கள் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் உண்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா வந்து பொய்யா இருந்து நீங்கள் தப்பிச்சிருந்தா எப்படியும் நீங்கள் ஒரு நாள் மாட்டிக்குவீங்க, திரும்ப எங்கே தான் போகணும், ஜெயில் தான் போகணும். ஆனால் உண்மையாக இருந்து நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணிடலாம், வெளியில் வந்துடலாம். சரிங்களா. இப்போ ஜெயிலில் வந்து பிடிச்சி போடுறாங்க தப்பு பண்ணுறவங்கள, சில பேர் தப்பே பண்ணாதவங்களையும் பிடிச்சி போடுறாங்க. அவங்களோட நடத்தையெல்லாம் பார்க்குறாங்க. நடத்தையெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஜெயிலில் இருந்து ஆயுள் தண்டனை இதெல்லாம் வந்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் குறைச்சி என்ன பண்ணிடுறாங்க, இத்தனை வருஷத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், போயிடலாம் அப்படின்னு சொல்லி தண்டனைலாம் குறைச்சி சீக்கிரம் என்ன பண்ணிடுறாங்க, வெளியில். ஸோ நடத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நல்லா நடந்துக்கிட்டோம் அப்படின்னா விடுதலை கண்டிப்பாக உண்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம நடத்தை நல்லா இருந்துச்சு அப்படின்னா உயர்வு கண்டிப்பாக உண்டு. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வந்து பார்த்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கேயர் 4:7-8 தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ தேவன் அசுத்தத்திற்காக நம்மை எப்படினாலும் வாழ்ந்துட்டு போ அப்படின்னு நம்மளை அழைக்கலை, பரிசுத்தமாக வாழணும் அப்படி சொல்லி அழைத்திருக்கிறார். Therefore anyone who rejects this instruction, அடுத்த வசனம் அசட்டை பண்ணிக்கிறோம். anyone who rejects this instruction, ஹோலியா இரு, பி ஹோலின்னு சொல்கிறாரு, பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த ஆலோசனையை யார் அசட்டை பண்ணுகிறார்களோ அவங்க மனுஷரை அசட்டை பண்ணல, பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனை என்ன பண்ணுறாங்க, அசட்டை பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. ஸோ அதனால தான் நம்ம பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம நடக்கக்கூடாது. சங்கீதக்காரர்கள் சொல்கிற மாதிரி சொல்லணும், வேதனை உண்டாக்கும் வழி என் இடத்துல உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்ன பண்ணுங்க, என்ன நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். ஸோ நடத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். யோசேப்பு தான் அதில் நம்மளுக்கு நல்ல ஒரு ரோல் மாடல். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெனிசிஸ் சாப்டர் 37:2 யோசேப்புக்கு வந்து இந்த மாதிரி கெட்ட காரியங்கள்லாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஃபஸ்ட்டு யோசேப்போட சம்பவம் 37ஆவது அதிகாரத்தில் தான் ஆரம்பிக்குது, ஆதியாகமம். அது 37ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு வந்து தன்னோட சகோதரர்கள் செய்கிற சில தீய காரியங்களை வந்து யோசேப்புக்கு வந்து என்ன பண்ணல,
பிடிக்கலை. ஸோ யோசேப்புக்கு வந்து பிடிக்கலை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிடுறான், சொல்லி கொடுத்துட்றான். அப்பாட்ட போய் வந்து என்ன பண்ணுறான், ஜோசப் ரிப்போர்ட்டட் டு his father some of the bad things his brothers were doing. ஸோ அவங்க செய்கிற சில கெட்ட காரியங்கள், அந்த வசனத்தை படிங்க, கடைசியில் இருக்கும் 2வது வசனம், லாஸ்ட் பார்ட்டு. யோசேப்பு 17 வயதிலே அப்போவே அவனுக்கு பிடிக்கல. ஃபஸ்ட்டில் இருந்தே யோசேப்புக்கு வந்து துன்மார்க்கமாக நடக்கிறத வந்து என்ன பண்ணல, பிடிக்கல. சகோதரர்கள் துன்மார்க்கமாக ஜீவிக்கிறாங்க, அதை பார்த்து அப்பாட்ட போய் என்ன பண்ணிடுறாரு, சொல்லிடுறாரு. இதுவும் அவங்களுக்கு கடுப்பாயிருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு இருக்கிறோம், இவன் இப்போ போய் போட்டு கொடுத்துட்றானே. சில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்கிற வீட்டில் அப்படி சில நேரம் நடக்கும். அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருக்கிற இடத்துல சில தம்பிகள் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அப்பாட்ட அண்ணன் இப்படிலாம் பண்ணுறான்ப்பா, அக்கா இப்படியெல்லாம் செய்யுதுப்பா அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறப்ப நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். என்னது எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்றானே, ரிப்போர்ட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தப்பு செஞ்சால் கண்டிப்பாக தண்டனை உண்டு. ஸோ அதனால் நம்ம நடத்தையில் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ நடத்தையில் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக ஆசீர்வாதம். ஸோ என்னென்ன நடத்தை எப்படிலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து மாரல் கன்ஃபெஷனில் நம்ம வந்து வாசித்தோம், அப்படி தானே? ரோமர் 12ஆம் அதிகாரம் 9லேருந்து 21 முடியல் வசனங்களில் அது எல்லாம் என்ன கன்ஃபெஷன், மாரல் கன்ஃபெஷன். இப்படி தான் இருப்போம், இப்படி இருப்போம், இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம வாசிக்கிறோம். அது எல்லாமே நீங்கள் திரும்ப எடுத்து இப்போ வாசித்து பார்த்தீங்கன்னா அதுதான். அது எல்லாத்துலேயும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தீங்க அப்படின்னா என்னாகும், ஓகே பாடம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அதுதான் என்ன நடத்தையில் உண்மையாக இருக்கணும், நடத்தையில் உண்மையாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. எந்த நடத்தை அப்படி சொல்லி உங்களுக்கு தெரில அப்படின்னா ரோமர் 12ஆம் அதிகாரம் 9லேருந்து 21 முடியல வசனங்களை வாசிச்சு பாருங்கள். அதுதான் நம்ம வாரம் வாரம் என்ன பண்ணுறோம், மாரல் கன்ஃபெஷனாக வாசிக்கிறோம். ஸோ சகோதர சிநேகத்திலே நிலைத்திருப்போம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து மேட்டிமையானவைகளை நாங்கள் எண்ண மாட்டோம், தாழ்மையானவர்களுக்கு நாங்கள் இணங்குவோம் அப்படி சொல்கிறோம். எல்லாரோடும் சமாதானமாக இருப்போம் அப்படி சொல்கிறோம். நாங்கள் பழி வாங்க மாட்டோம், தேவ கோபாக்கினைக்கு என்ன பண்ணுவோம், நாங்கள் இடம் கொடுப்போம் அப்படி சொல்லி என்ன பண்ணுறோம். நம்ம வந்து இதே மாதிரி ஒரு நடத்தை கெட்ட ஒரு சம்பவமும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க. அதில் வந்து ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்குது. அந்த சம்பவத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம்தான் ரொம்ப முக்கியம். 5ஆம் அதிகாரம் 9லேருந்து 11 முடிய உள்ள வசனங்களை மட்டும் நம்ம வந்து இப்போ வாசிக்கலாம். விபச்சாரக்காரரோட கலந்திருக்கக்கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு நான் வந்து எழுதியிருக்கிறேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்கக்கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாக இருக்குமே. இவங்களோட மிங்கிள் ஆகாதீங்க. இப்படி செய்கிறவங்களோட, கொள்ளைக்காரங்களோட, பொருளாசைக்காரங்களோட, விபச்சாரக்காரங்களோட மிங்கிள் ஆகாதீங்க, சேர்ந்துருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன அர்த்தத்தில் அதை எழுதுனேன் அப்படிங்கிறத 11ஆம் வசனத்தில் வந்து சொல்கிறாரு. நான் உங்களுக்கு எழுதுனது என்னவென்றால், எப்படி என்ன அர்த்தத்தில் எழுதுனேன்னா, சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன், சர்ச்சுக்குள்ளே ஒருத்தன் வந்து இருக்கிறவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனையாவது, விக்கிரக ஆராதனைக்காரனையாவது, உதாசீனனையானவது, குடிவெறியானவையாவது, கொள்ளைக்காரனானவது இருந்தால், இப்படி உள்ளவங்களாக இருந்தால், சர்ச்சில் உள்ளவங்க, சர்ச்சில் இருக்கிற ஒரு சகோதரன் இப்படி இருக்கிறாரு, சகோதரி இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் கலக்கக்கூடாது, அவங்களோட நீங்கள் கலந்துருக்காதீங்க. ஸோ டு நாட் மிங்கிள் வித் தட் பர்டிகுலர் பர்சன் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். உலகத்தில் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் இருக்க தான் செய்வாங்க. நான் உலகத்தில் வந்து இப்படி தான் பரிசுத்தமாக இருக்கணும், யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம தான் இருக்கக்கூடாது, நம்ம தான் இருக்க முடியாது, சரிங்களா? ஏன்னா எல்லோரும் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அப்படி தான் இருப்பானுங்க. அவங்களெல்லாம் மாத்திரைக்கு தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், வந்தார், ஜீவனையே என்ன பண்ணார், கொடுத்தாரு. அந்த ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா, எல்லாரையும் மாற்றுகிற ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் மனம் திரும்பணும், தேவ ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டால் இந்த மாதிரி பாவங்கள்லாம் இருக்காது. ஸோ இந்த சர்ச்சுக்குள்ளேயும் இப்படி வந்து யாரும் இருந்தாங்கன்னா அவங்களோட என்ன பண்ணாதீங்க, மிங்கிள் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 13ஆம் வசனத்தில் புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே என்ன பண்ணுவார், தீர்ப்பு செய்வார். உலகத்தில் இருக்கிறவங்களை குறித்து ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் தீர்ப்பு செய்வார். ஆனால்
இந்த பொல்லாங்கனையை என்ன பண்ணுங்க, உங்களை விட்டு தள்ளி போடும். சர்ச்சில் ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், இப்படி தப்பு பண்ணுறான், அவனை உங்களை விட்டு என்ன பண்ணுங்க, தள்ளி போட்டுருங்க. கொரிந்து சபையில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது. ஸோ அந்த பிரச்சனைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி ஒரு நடத்தையில் பிரச்சனை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அப்போ வந்து பாருங்கள், நடத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நடத்தையில் உண்மையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அப்படி நடத்தையில் உண்மை இல்லாதவர்கள், வித்தியாசமாக அவங்களோட நடத்தை வித்தியாசமாக இருக்குது, அவங்க தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு விலகி இருங்கள், அவங்கள தள்ளி போடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக மூன்றாவது காரியம், ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் அவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும், உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20லிருந்து 23 முடிய உள்ள வசனங்கள். இப்போ வந்து ஜெயிலில் இருக்கிறார் யோசேப்பு ஜெயிலில் இருக்கும்போதும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கூட இருக்கிறார். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது வந்து குறைந்து போகவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெயிலையும் நல்லா தான் இருக்குது. ஜெயிலையும் என்ன பண்ணுறாரு, பவுலும் சீலாவும் போல் இவரும் ஆடி பாடி என்ன பண்ணியிருப்பார், ஆண்டவரை துதித்திருப்பார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கர்த்தர் என்ன பண்ண முடியும், கூட இருக்க முடியும். ஹல்லேலூயா, சோதரம். ஸோ பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே என்ன பண்ணாங்க, ஐயோ இப்படி பிடிச்சி போட்டாங்களே சொல்லி நம்மளாம் இருந்து அப்படி தான் சொல்லிட்டு இருப்போம், என்னடா நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், புலம்பி தள்ளிடுவோம். ஸோ ஆனால் பவுல் சீலாவை அப்படி செய்யலை, புலம்பாமல் என்ன பண்ணுறாங்க, அவங்க பாட்டு பாடுறாங்க. ஹல்லேலூயா, தேவனை துதித்து பாட்டு பாடுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறாரு அவர். ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை அவர் விடவே இல்லை. ஹல்லேலூயா, ஆவிக்குரிய வாழ்க்கை அவர் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து அவர் வந்து அந்த வார்டன், ஜெயில் வார்டனோட கண்களுக்கு முன்பாகவும் சரி, கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாகவும் சரி, அவர் வந்து உண்மையாக நடக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் ஜெயில் வார்டன் வந்து என்ன பண்ணுறாரு தெரியுமா, அவருக்கு எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்றாரு. ஜெயிலில் இருக்கிறாரு யோசேப்பு, அங்கே ஜெயில் வார்டன் வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு இருந்த எல்லா பொறுப்பையும் யோசேப்பு கையில் கொடுத்துட்டு அவரும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்கள், அவனுக்குரிய ஒன்றையும் விசாரியாதிருந்தான் அப்படின்னு அங்கே ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். 39வது அதிகாரம் கடைசி பகுதியில் வரும். 22வது வசனம், சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்தான். ஒரு கைதி கையில் என்ன பண்ணிடுறான், ஜெயில் வார்டன் வந்து எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான் அப்படி சொல்லிட்டு 23ஆம் வசனத்தில், கர்த்தர் அவனோட இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாக இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவே இல்லை. போத்திபாரும் அப்படி தான், அவனுக்கு உண்ட போஜனம் தவிர, சாப்பிட்ற மேட்டரை தவிர மற்ற எதையும் யோசேப்புக்கிட்ட விசாரித்ததே இல்லை போத்திபார். அதே மாதிரி இங்கே சிறைச்சாலை தலைவனும் என்ன பண்ணுறாரு, வேறு எதையும் குறித்து விசாரிக்கவே இல்லை. ஏன் எல்லாத்தையும் நீ வந்து உண்மையாக செய்கிற அப்படி சொல்லிட்டு அவர் எல்லா பொறுப்பையும் அவர்கிட்ட கொடுக்குறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை, யோசேப்போட ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து பார்த்துட்டு தான் அந்த ஜெயில் வார்டன் வந்து என்ன பண்ணுறான், இப்படி எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட கொடுக்குறான். ஸோ நம்மளும் வந்து ஆவிக்குரிய காரியங்களில் நீங்களும் உண்மையாக இருந்து பாருங்களேன், மக்கள் வந்து உங்களை மதிப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வந்து உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, மக்கள் மதிப்பாங்க, உங்களுக்கு பொறுப்புகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலும் மதிக்கப்படுவீர்கள், இந்த சமூகத்திலையும் என்ன பண்ணுவீங்க, மதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, சோதரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிற ரொம்ப ரொம்ப அவசியம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்து வாசிக்கலாம், டைம் இல்லை. அதனால் ரோமர் 8, 5, 6, 8, 12, 13 இந்த வசனங்களெல்லாம் வீட்டில் போய் தியானிங்க. ரோமர் 8, 5, 6, 8, 12, 13 வசனங்கள். இதெல்லாம் சரீரத்தின் கிரியைகளெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், அழிக்க வேண்டும். ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக நம்ம வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வாழுகிறது, ஆவிக்குரிய சிந்தையோடு வாழ வேண்டும். ஹல்லேலூயா. சரீரத்தின் கிரியைகளெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், மாம்சத்தின் கிரியைகளெல்லாம் நம்ம விட்டு அகற்ற வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம அதிக நாட்டம், அதிக விருப்பம் நம்ம காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ இன்னும் நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி உண்மையாக இருக்கிறது அப்படின்னா, எபிரேயர் 10:25 பாருங்கள். எபிரேயர் 10:25 சபை கூடி வரதில் என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி உண்மையாக இருக்கிறது, சர்ச்சைக்கு வந்து என்ன பண்ணணும், ரெகுலராக வரணும். சில பேர் சர்ச்சை கூடி வரதில், சபை கூடி வரதில் என்ன பண்ணுறாங்க, விட்டு விடுகிறார்கள். நீங்கள் வந்து அப்படி விட்டு விடாமல் இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுங்கள், புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறது. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சர்ச்சைக்கே வராமல் இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது உண்மை கிடையாது. ஸோ சர்ச்சைக்கு வருகிறவர்களாக இருக்கணும். அதே மாதிரி 10:26 பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 10:26 சத்தியத்தை அறிந்த பிறகு பாவம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிந்த பிறகு என்ன பண்ணக்கூடாது,
பாவம் செய்யக்கூடாது. பாவம்னு சத்தியம் சொல்லுது, வேத வசனம் சொல்லுது. அதை அறிந்த பிறகு நம்ம வந்து அந்த பாவத்தை செய்தோம் அப்படின்னா தண்டனை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி லீட் பண்ணுறது அப்படின்னா இப்படி தான் வசனத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. வசனத்தை தெரிந்து விட்டு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அதேமாதிரி எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிற நிறைய காரியங்கள் இருக்குது. இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு நிறைய காரியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார். எபேசியர் 4:26 பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதான் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. கோபம் வரலாம், ஆனால் வந்து என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் பாவம் செய்யக்கூடாது. 27ஆம் வசனம், பிசாசுக்கு இடம் கொடுக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வாழ்கிறது? பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்கிற வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. 29ஆம் வசனம், கெட்ட வார்த்தை, ஊரில் உள்ள எல்லா கெட்ட வார்த்தையும் கிறிஸ்டின் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. சில பசங்களை பார்த்தீங்கன்னா, சில பேர் பாஸ்டர் பையனாக இருப்பான், பாஸ்டர் பொண்ணாக இருக்கும், பயங்கரமாக என்ன பண்ணும், கெட்ட வார்த்தை பேசும். அது மாதிரிலாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ பாஸ்டர் பையனோ இல்லை விசுவாசி பையனோ அதெல்லாம் வந்து பாகுபாடே கிடையாது, பாரபட்சமே கிடையாது. நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு இன்டெகிரிட்டி இருக்குது, ஹானஸ்டி இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குது. எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம மெயின்டைன் பண்ணணும். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்களோட வாயிலேருந்து புறப்படக்கூடாது. மாறா என்ன வார்த்தை வரணும், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக என்ன பண்ணணும். நீங்கள் கெட்ட வார்த்தை வந்து பேசினா எவனுக்காச்சும் பிரயோஜனம் உண்டா? கெட்ட வார்த்தை பேசுகிறதுனால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது, நமக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நல்ல வார்த்தைகளை பேசி பாருங்கள், எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, எல்லாரையும் அது உற்சாகப்படுத்தும், எல்லாரும் நல்லா இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ அப்போ உண்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறதுனா இதுதான். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஸோ இன்றைக்கி பார்த்த இதில் நம்ம என்னென்ன பார்த்தோம், 3 காரியங்களை நம்ம வந்து பார்த்தோம். உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். 3 ஃபீல்டில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம வேலையில், படிப்பில் நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். 2வது இதில் உண்மையிலாம் மாரல். ஹல்லேலூயா. நம்ம நடத்தையில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். 3வது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வாட் ஆர் த டேக் அவேஸ் ஃப்ரம் டுடேஸ் மெசேஜ் அப்படின்னா, வாட் எவர் யூ டூ இன் யுவர் லைஃப், டூ இட் ஃபார் த லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் தேவனுக்கென்று என்ன பண்ணுங்கள், செய்யுங்க. மனிதர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்குன்னு செய்ய தேடுங்க. அதுக்கப்புறம் கீப் ப்ராமிசஸ் டு யுவர் செல்ஃப் அபவுட் மாரல் கன்விக்ஷன்ஸ். ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் நீங்கள் வந்து எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். யூ ஹவ் டு கீப் த ப்ராமிசஸ். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் எப்படி இருக்கணும், உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நான் இந்த டைமில் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண வராமல் இருந்தால் அது வந்து தப்பு, பாவம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நான் ரெகுலராக சர்ச்சுக்கு வருவேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வராமல் இருந்தீங்கன்னா அதுவும் வந்து என்ன தான், பாவம் ஆகிடும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணிங்கன்னா அதான் மாரல் கன்விக்ஷன். சரிங்களா? உங்களோட நடத்தை, அதுதான் உங்களோட நடத்தை குறிக்குது. உங்கள் ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அதில் வந்து எப்படி இருக்கணும், கண்டிப்பாக உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் வந்து டுடேஸ் டேக்அவே. அடுத்த வந்து எல்லா சீசன்லேயும் பி ஃபெய்த்ஃபுல் ஃபார் த லார்ட் இன் ஆல் சீசன்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். உங்களுடைய எல்லா வாழ்க்கையில் எல்லா கால சூழ்நிலைகளும் ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும், நீங்கள் வந்து உண்மையாக இருக்க வேணும். சில சூழ்நிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும், அதில் வந்து உண்மையாக இருக்கிற மாதிரியே இருக்காது. சில நேரம் என்னடா இதில் போய் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணுமா அப்படின்ன மாதிரி யோசிக்க தோணும். ஒரு சென்ஸே இருக்காது. இஃப் இட் டசன்ட் மேக் சென்ஸ் யூ ஹேவ் டு பி ஃபெய்த்ஃபுல். ஹல்லேலூயா. அது ஒரு சென்ஸே உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணலனாலும் நீங்கள் வந்து ஆண்டவருக்கு எப்படி தான் இருக்கணும், உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உயர்வு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ உண்மை உயர்வு தரும், உண்மையான உழைப்பு உயர்வு தரும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மெசேஜ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். இருப்போமா? நிச்சயமாக உண்மையுள்ளவர்களாக இருந்தால் கண்டிப்பாக எல்லா விதத்துலேயும் கர்த்தர் நம்மை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாள்லேயும் ஆண்டவர் நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. யோசேப்போட வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொண்ட பாடங்கள் அநேகம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா இடத்துலையும் யோசேப்பு உண்மையுள்ளவராக இருந்தார். ஆண்டவரே தகப்பனுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். சகோதரர்கள் மத்தியில் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. இங்கே போத்திபார் வீட்டில் உண்மை உள்ளவராக இருந்தார். சிறைச்சாலையில் உண்மை உள்ளவராக இருந்தார். கடைசியில் ஆண்டவரே பார்வோன் ஆண்டவரே சோதர கண்களுக்கு முன்பாகவும் ஆண்டவரே சோதர அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. இது எல்லாவற்றிற்கும் அடிப்படை அவர் கர்த்தருக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்களும்
ஆண்டவரே உமக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தோம். அப்படி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தோம்னா மற்ற எல்லாவற்றிலும் நிச்சயமாக உண்மையுள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, கத்தாவே உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாங்கள் செபிக்கிற ராஜா. கத்தாவே அவர்கள் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே இங்கே இருக்கும்பொழுது, யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது கத்தாவே இந்த சபைக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வரணும். ஆண்டவரே ஹல்லேலூயா. மற்ற நேரங்களில் அவங்க ஊருக்கு செல்லும்போது அங்கே உள்ள சபைக்கு கடந்து செல்ல நாங்கள் செபிக்கிற ராஜா. கத்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா கால சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே உமக்கு ஒவ்வொருவரும் உண்மையுள்ளவர்களாக இருக்க ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே சோதரன் உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய சுய பலத்தினால ஆண்டவரே உண்மையாக இருக்க முடியாது ராஜா. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சோதரன் உமக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. எல்லாரும் ஆண்டவரே நல்லா படித்து நல்ல உயர்வை அடைய நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே வேலை பார்க்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஸ்தோத்திரம். ஸ்டீவன் ராஜ் பிரதர் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. மேக்தலின் சிஸ்டருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. கத்தாவே ஸ்தோத்திரம். அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் செய்கிற வேலை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சுந்தரம் அங்கிள் செய்கிற வேலை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஸ்டீவன் ராஜ் பிரதர் செய்கிற வேலை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. பீட்டர் பிரதர் செய்கிற வேலை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. இயேசுவே. பிரிஸ்கில்லா சிஸ்டர் செய்கிற வேலையை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. எல்லாவற்றிலும் அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்து உயர்வை அடைவார்களாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. நீர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா. நிச்சயமாக ஒவ்வொருவரையும் இது உற்சாகப்படுத்தி இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து உண்மையுள்ளவர்களாக இருந்து ஆண்டவரே சோதர உயர்வான ஸ்தலங்களில் கர்த்தர் ஆண்டவரே சோதர ஒரே கொண்டு போய் நிறுத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிற ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you all.